அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம காலை நேரம் நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ, அதுதான் அந்த நாள் முழுக்க எனர்ஜிய குடுக்கும் இல்லையா? அப்படி நாங்க எடுத்துக்கிறது தான் வந்து எம்ப்டி ஸ்டொமக்கில சின்னமம், புதினா போட்டு தண்ணியில கொதிக்க விட்டு 2 நிமிஷம் ஆற விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எம்ப்டி ஸ்டொமக்கில. இந்த ஹெர்பல் டீ எடுத்து 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டது தேங்காய் பால். மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஏலக்காய் தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைச்சி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது சர்க்கரையோ, நாட்டு சர்க்கரையோ, இல்லை அஸ்கர் சர்க்கரையோ எதுவுமே சேர்த்துக்கல. அப்படியே நாங்கள் ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம். காலை நேர ராஜ உணவுக்கு உளுந்தம்பால் செஞ்சுருந்தேன். அதோட வேர்க்கடலையை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதோட கீரை நிறையாவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காலை நேர ராஜ உணவுக்கு கீரையும் எடுத்துக்கிட்டோம். ஆவியில் வேக வச்ச வேர்க்கடலை, கீரை, உளுந்தம்பால் இதெல்லாம் நாங்கள் காலை நேர ராஜ உணவாக எடுத்துக்கிட்டோம். அடுத்து லஞ்சுக்கு நல்லி எலும்பு வாங்கி கொடுத்துருந்தாங்க. சூப் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கீரையும் கோதுமாவும் போட்டு ஒரு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டோம். மொச்சக்காய் போட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு மொச்சக்காய் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதோட வெண்டங்காய் பொரியல் அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். மதிய நேரம் நாங்கள் எடுத்துக்கிட்டது பன்னீர் திராட்சை, வெண்டங்காய் பொரியல், மொச்சக்காய், கத்திரிக்காய் போட்ட ஒரு மொச்சக்காய் குழம்பு, ஒயிட் ரைஸ், கீரை, கோதுமை சப்பாத்தி, நல்லி எலும்பு சூப்பு. இது நாங்கள் எடுத்துக்கிட்டது மதிய நேரம் ஆரோக்கியமான ஒரு உணவாக எடுத்துக்கிட்டோம். அடுத்து டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம். பப்பாளி பழம், மாதுளம்பழம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் போடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.